நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது. நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, சாதி வெறியன் என பேசும் இவர்தான் தாவேகா சார்பாக கம்பம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான PLA ஜெகநாத் மிஸ்ரா கொந்தளிப்பாக பேசும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் யார் இந்த ஜெகநாத் மிஸ்ரா? திடீரென இவர் தாவேகா வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன்? தேனி மாவட்டம் கம்பம் பகுதியை சேர்ந்த ஜெகநாத் மிஸ்ரா நகைக்கடன் வழங்கும் குழுமம் ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளாக தேசிய செட்டியார்கள் பேரவை என்ற அமைப்பை நிறுவி நடத்தி வந்த இவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் இதனை நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியாக உருவாக்கினார். சொந்தமாக கட்சி தொடங்கி சில மாதங்களே ஆகியிருந்தாலும் அரசியல் களத்தில் இவருக்கு சுமார் 32 கால அனுபவம் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக கட்சியின் வேட்பாளராக இவர் போட்டியிட்டிருக்கிறார். இந்நிலையில் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக ஜெகநாத் மிஸ்ரா ஏற்கனவே அறிவித்திருந்தார். 234 தொகுதிகளில் சுமார் 30,000 வாக்குகள் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பதாகவும் 25 தொகுதிகளில் வாக்கு வங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்த மிஸ்ரா தங்களது கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திப்போம் அல்லது அனைத்து தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுவோம் என கூறி வந்தார். அதோடு தாங்கள் கூட்டணி அமைக்கும் கட்சிதான் தமிழ்நாட்டின் 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றியடையும் என தொடர்ச்சியாக கூறி வந்த இவர் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்பதாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில்தான் தற்போது தாவேகா சார்பாக கம்பம் தொகுதி வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஜெகநாத் மிஸ்ரா தனது சாதி பெருமை குறித்து பேசும் பழைய வீடியோக்கள் மீண்டும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது. நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு செட்டியார் ஜாதி வெறியன். இந்நிலையில் கம்பத்தில் கட்சிக்காக உழைத்த சுபாஷ் சந்திரன் போன்றவர்களை தவிர்த்துவிட்டு பணத்திற்காக ஜெகநாத் மிஸ்ராவுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக கம்பத்திலேயே தாவேகா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.